உலக பொதுமறை என போற்றப்படும் திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. திருக்குறள் 10 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். இது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளையும் கூறுகின்றது. நாடு, மொழி, மதம், சாதி என்ற எந்த வேறுபாடுகளுமின்றி அனைவருக்கும் பொருந்துவதாய் அமைந்துள்ளது. இது குறள் வெண்பா என்னும் பாவகையை சார்ந்தது. இதனால்தான் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இந்த அருமையான திருக்குறள் கூறும் அறக்கருத்துக்களை கதை விளக்கங்களோடு கேட்கலாம் வாங்க. குறளும் கதையும். இன்றைய குறளும் கதையும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் குழந்தைகளே, கதைக்கு போகலாமா? அமுதன் அமைதியான பையன். 10ஆம் வகுப்புல படிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாத்துலேயும் அவன் தான் முதலாவதா வருவான். அதே வகுப்பை சார்ந்த சாரதிக்கு அவன் மேலே ரொம்ப பொறாமை. அமுதனை எப்படியாவது மட்டம் தட்டணும்னு சரியான நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. ஆனால் காலையிலிருந்தே நல்ல மழை நின்னதும் தேர்வுக்கு சைக்கிளில் கிளம்புனா அமுதன். வீட்டில் இருந்து பள்ளிக்கு வரக்கூடிய வழியெல்லாம் ரொம்ப சேரும் சகதியுமா இருந்துச்சு. தன்னோட மனசு மாதிரியே நல்ல தூய்மையான வெள்ளை சீருடை அணிந்து வந்த அமுதன் மற்றவங்க மேலே சகதி தெரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மெதுவாக சைக்கிளை உருட்டிக்கிட்டே நடந்தான். அப்போ அந்த வழியா காரில் வந்தான் சாரதி. அமுதனை பார்த்த உடனே மனசில் அவனுக்கு வன்மம் தலை தூக்குச்சு. காரை சகதி நீரில் வேகமாக ஓட்டுநரை கொண்டு ஓட்டச் செய்தான். கார் அமுதன் மேலே சகதியை வாரி அடிச்சது. அமுதன் தடுமாறிட்டான். சமாளிச்சுக்கிட்டு அமைதியாக போயிட்டான். சிறிது தூரம் சென்ற சாரதியோட வண்டி பழுதடைந்து மக்கர் செஞ்சது. வண்டியை விட்டு இறங்கிய சாரதி பதட்டமாயிட்டான். எப்படியாவது சரியான நேரத்துக்கு தேர்வு அறைக்கு போகணுமே, போகாட்ட தேர்வு எழுத முடியாதே, என்ன செய்யறது அப்படின்னு புலம்புனான். ஓட்டுநர்கிட்ட எப்படியாவது வண்டியை சரி பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு கெஞ்சினான். அவர் பொறு தம்பி, முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். என்ன முயற்சி பண்ணியும் முடியலை. வருகிற ஆட்டோவை எல்லாம் நிறுத்தி பார்த்தான் சாரதி. எந்த ஆட்டோவும் நிற்கலை. எல்லாத்துலேயும் பயணிகள் இருந்தனர். அவனுக்கு அழுகையே வந்துடுச்சு. அப்போ அந்த இடத்திற்கு அமுதன் வந்தான். அவன் சாரதியை நெருங்கி, என்னாச்சு, ஏன் கலங்கி போய் நிற்கிறேன் அப்படின்னு அனுசரணையாக கேட்டான். வண்டி ரிப்பேராக போயிடுச்சு அப்படின்னு சாரதி பதில் சொன்னான். சரி, கவலைப்படாத, ஏன் சைக்கிளில் ஏறு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நாம் சரியான நேரத்துக்கு தேர்வு அறைக்கு போயிடலாம் அப்படின்னு அமுதன் சொன்னான். கண்களில் கண்ணீர் நிறைய தழுதழுத்த சாரதி சைக்கிளில் ஏறி உட்கார்ந்தான். தேர்வு அறைக்கு 2 பேரும் சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்தாங்க. 2 பேரும் தேர்வை நல்லா எழுதினாங்க. தேர்வு முடிவுகள் வெளிவந்தன. அமுதன் எப்போதும் போல பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். வருடங்கள் உருண்டோடின. படிப்பை முடித்த அமுதன் அந்த பள்ளிக்கே தலைமை ஆசிரியராக ஆனான். பள்ளி ஆண்டு விழாவுக்கு தலைமை ஏற்க அந்த பகுதிக்கு புதுசாக வந்திருந்த தொழிலதிபரை அழைக்கிறதுக்காக போனான். அவர் அந்த சமயத்தில் அலுவலகத்தில் இல்லை. அதனால அங்கிருந்த உதவியாளர்கிட்ட தன்னோட விண்ணப்பத்தை சொல்லிட்டு வந்துட்டான் அமுதன். மறுநாள் அந்த உதவியாளர்கிட்ட இருந்து கைபேசியில் அழைப்பு வந்தது. ஐயா, விழாவில் கலந்துக்கிட சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த உதவியாளர் சொன்னார். நன்றி சொன்ன அமுதன்
விழாவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தான். விழாவில் சிறப்பு விருந்தினர் பேசத் தொடங்கினார். நான் இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு பார்வையாளர்களை பார்த்து கேட்டார். பார்வையாளர்கள் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் நண்பர் அப்படின்னு பல்வேறு பதில்களை சொன்னாங்க. அவர் உடனே நான் தழுதழுக்க, நான் விரோதியாக பாவிச்ச ஒரு நல்ல மனுஷன்தான் என்னோட இந்த உயர்வுக்கு காரணம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படிங்கிறத நான் உணர்ந்தது அந்த நல்ல மனிதரால தான். அவர் மட்டும் தக்க சமயத்தில் அன்னைக்கு உதவலைன்னா நான் இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கவே முடியாது. அவர் செஞ்ச உதவி உலகத்தை விட மிக பெரிது. அந்த நல்ல மனிதர் வேற யாரும் இல்லை, உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் தான். அவர் வழிகாட்டுதலில் படிக்கிற நீங்கள் கண்டிப்பாக நல்ல மனிதர்களாக உருவாக்குவீங்க. வருங்கால சமுதாயம் சிறப்பாக இருக்கும். நன்றி என மன நெகிழ்வோடு தன்னுடைய முறையை முடித்தார் விழா தலைவர் தொழிலதிபர் சாரதி. என்ன குழந்தைகளே, கதை சொன்ன குறளை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த குறளை சொல்லட்டுமானா? காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படிங்கிறது தான் அந்த குறள். இது செய் நன்றி அறிதல் அதிகாரம் 11ல் 102வது குறள். இதனோட பொருள் என்ன தெரியுமா? உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் அது உலகை விட மிக பெரிதாகும் அப்படிங்கிறது தான். அன்பு பிள்ளைகளே, இந்த குறளும் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்னொரு குறளோடும் கதையோடும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.